வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக தற்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். கவனிங்க. இப்போ CS3 வச்சு நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுறோம். எல்லாம் கவனமாக பாருங்கள். முதல்ல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம டிஸ்பிளேயில் வர வச்சுக்கணும். வர வச்சிட்டோம்னா அது வந்துடுச்சு. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை க்ரோப் பண்ணணும். முதல்ல 3.5 4.5 அப்படிங்கிற கணக்களவில் இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் அதுதான். அதனால் அந்த கணக்கு வச்சு நம்ம க்ரோப் பண்ணணும். 3.5 4.5 ரீசொல்யூஷன் 300 அப்படிங்கிற அந்த கணக்கு க்ரோப் பண்ணணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் சி க்ரோப் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க, இங்கே இருக்குது சி இருக்குன்னு அது ரொம்ப வச்சு அழுத்திக்கலாம். அழுத்திக்கிட்டு அப்படியே என்ன பண்ணணும், இங்கே வரணும். இங்கே மவுஸை க்ரோப் டூவில் கொண்டு மவுஸை அப்படி வச்சு க்ரோப் பண்ணணும். வருதா? வருது. ரைட்டு. வருதா? வருது. ரைட்டு. வருது. க்ரோப் பண்ணியாச்சு. கிராஸாக இருக்குது. இந்த சைடில் வச்சு சரி பண்ணணும். இதாக இருக்குது. வச்சு சரி பண்ணி அப்படியே கூட தூக்கி வச்சுக்கலாம். தூக்கி வச்சு ஓகே கொடுத்துட்டு அப்படியே ஒரு என்ட்ரு கொடுக்கணும். அல்லது என்ட்ரு கொடுக்கலன்னா ஒரு ரைட் கிளிக் கொடுத்தோம்னா க்ரோப்னு வரும். க்ரோப்பை ஓகே பண்ணிட்டோம்னா 3.5 4.5 அளவு வந்துடும். ரீசொல்யூஷன் 300 வந்துடும். இதை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6x4 ஷீட் எடுத்து அதில் நம்ம ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இறக்கணும். பார்த்துங்க, இது 6x4 ஷீட்டு. இந்த 6x4 ஷீட்டை இப்படியே வச்சுக்கிட்டு தூக்கி இந்த பக்கம் இப்படியே வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம இறக்கணும். இப்போ என்ன பண்ணுன்னா மூவ் டூல் இங்கே வருங்க. இங்கே போனால் மூவ் டூல்னு ஒன்று இருக்கும். இதுதான் மூவ் டூல். இதுதான் மூவ் டூல். இந்த மூவ் டூலை கிளிக் கொடுத்துட்டு அப்படியே இங்கே வந்தாக்கா இங்கே கிளிக் கொடுத்தோம்னா மூவ் டூல் இருக்கும். மூவ் டூல் என்ன பண்ணிட்ட அப்படியே அழுத்தி பிடிச்சி இப்படி எடுக்கணும். இங்கே எடுக்கணும். இப்படி எடுத்துடலாமா? எடுத்துட்டு இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோவும் அதே மாதிரி அழுத்தி பிடிச்சி 4 ஃபோட்டோ வேணும் நமக்கு. 4 ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சி எடுத்து கரெக்டாக வச்சுட்டோம்னா அடுத்தது மூணாவது ஃபோட்டோ எடுக்கணும். 3வது ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்படி வந்துடுச்சு. சரியா? 4வது ஃபோட்டோ இருக்கும். 4வது ஃபோட்டோ எடுத்து அதை கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ போடணும். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜஸ்ன்னு இருக்கும், அதில் போய் ரொட்டேட் பண்ணலாம். பாருங்கள், இமேஜஸில் போயிட்டு ரொட்டேட் இருக்குல்ல, அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா 80 90 சீரிஸ் இருக்கா, இப்படி போட்டுரும். இது திருப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்ததாக என்ன பண்ணுறோம், இதை தூக்கி நேராக வச்சுக்கிட்டு பிரிண்ட் கொடுக்கணும். பிரிண்ட் கொடுக்கறதுக்கான வேலையை செய்யணும். பிரிண்ட் கொடுக்கறது எப்படின்னா Ctrl P கொடுக்கணும். Ctrl P கொடுத்தோம்னா இப்படி வந்துடும். வந்தோடனே நம்ம முதல்ல போய் பேஜ் செட்டப் பண்ணுறோம். பிரிண்டர் எந்த பிரிண்டருங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது பேஜ் செட்டப்பில் பார்த்திங்கன்னா 10x5 4 இருக்குது. இதுதான் சைஸு. கேட்டிங்கன்னா இதில் போய்ட்டு ப்ளைன் பேப்பர்னு இருக்கும். ப்ளைன் பேப்பருங்கிறத மாற்றி இல்லை போர்ட்ரேட்டில் வைக்கணும். போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் 2 ஐட்டம் இருக்கும்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரி ஆட்னு வச்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா 10க்கு 5 4 வச்சுட்டு இது ஓகே கொடுத்துட்டு ப்ளைன் பேப்பரை வந்து எப்சோன் ப்ரீமியம் கிளாஸின்னு மாற்றணும். நம்ம அந்த எப்சோன் ப்ரீமியம் கிளாஸின்னு இருக்கா இதில் மாற்றிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்டாண்டர்டாக வைக்கலாம். ப்ரிண்டர் நல்லா இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் வைக்கலாம். ப்ரிண்டர் கொஞ்சம் சரியில்லைன்னா ஹை குவாலிட்டியில் வச்சுக்கணும். ஹை குவாலிட்டியில் வச்சோம்னா ப்ரிண்டர் வித் பிரிவு கொடுத்துட்டு ஓகே விடணும். இது ஓகே கொடுத்தோம்னா ஓகே கொடுத்துட்டு ப்ரிண்டரில் போகணும். ப்ரிண்டரில் போயிட்டு ப்ரிண்டரில் போனோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் கூட இது வந்து டெல் கம்பெனிங்கிறதால இது கீழே பார்த்தீங்கன்னா மோட் செட்டிங் இருக்குது. மோட் செட்டிங்கில் போயிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்படியே இதுலேயும் வந்து இதில் ப்ளைன் பேப்பர் இருக்கும். இந்த ப்ளைன் பேப்பரையும் அடித்து எப்சன் ப்ரீமியம் கிளாஸி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்டாண்டர்டாக மாற்றணும். ஹை குவாலிட்டின்னு மாற்றிட்டு வரணும். மாற்றிடுச்சா? எப்சன் ப்ரீமியம் கிளாஸி ஹை குவாலிட்டின்னு மாற்றிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரிண்டர் வித் ப்ரிவ்யூன்னு இருக்கும். இதை வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு டிஸ்பிளேல வந்து 4 ஃபோட்டோவை காட்டும். இல்லைன்னா மாறி போய்டும். பெருசாக வந்துடும், நல்லா சின்னதாக வந்துடும். பார்த்திங்கன்னா ப்ரிண்டர் வித் ப்ரிவ்யூ ஓகேவா இருக்கா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு ப்ரிண்ட்டுன்னு இருக்கிற அந்த இடத்துல ப்ரிண்ட் கொடுக்கணும். ப்ரிண்ட் கொடுத்தோம்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டர் வந்து ஆஃபில் இருக்கிறதால நாட் ரெடின்னு காட்டும். நம்ம ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக 4 ஃபோட்டோ கண்டிப்பாக வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் இதில் ப்ரிண்ட்டுன்னு இருக்கும். இந்த ப்ரிண்ட்டை கொடுத்தோம்னா ப்ரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா 4 ஃபோட்டோவும் ப்ரிண்டர் வந்து வெளியாகிடும். இதுதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போடணும். நான் போட்டதை பிடிச்சிருந்தா புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.